மகர ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த மகர ராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதம் ராசி பலன்கள் எப்படிங்க இருக்கும்? ரொம்ப அற்புதமா இருக்குமா? கண்டிப்பாக அற்புதமாக இருக்கும். அது எப்படிங்க? எல்லா மாசமும் ராசி பலன் வருது. ஆனாலும் சுப பலன் நடந்த பாடு இல்ல. எல்லாமே மைனஸா தான் போயிட்டு இருக்குது. எழுந்திருச்சு நிக்க முடியலையே. வாழ்க்கையில ஒரு வெற்றியின் இலக்கை அடைய முடியலையே. இந்த ராசி பலன் அப்படிங்கிறது என்னதான் சொல்லுது? ஆனாலும் டாப் லெவல்ல சொல்லிடுறீங்க. ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. மகர ராசி நண்பர்களே, ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு 35% பாஸ் மார்க் எடுத்துக்கலாம். ஆனா ஜென்ம ஜாதக பலன்கள் அப்படிங்கிறது 80 மார்க் எடுத்து மெரிட்ல வந்துக்கிறலாம். இதுதான் விஷயம். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு ராசி பலன்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது. மகர ராசி நண்பர்களுக்கு யோகம் தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரனும் புதனும் தான். மகர ராசி நண்பர்களுக்கு மிக மிக யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் சுக்கிரனும் புதனும் தான். இந்த சுக்கிரன் புதன் உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்க. அந்த இடத்தின் வழியாக கண்டிப்பாக லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும்? அந்த யோக தசை தசாபுத்திகள் நடக்கின்ற காலத்துல கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப இந்த மகர ராசிக்கு சுக்கிரன் புதன் அப்படிங்கிறவருடைய தசாபுத்திகள் நடக்குதா அப்படின்னு பாருங்க. அப்படின்னா இந்த ராசி பலன் உங்களுக்கு கரெக்டா வரும், பொருந்தும் அப்படிங்கிறது தான். இது இல்லாம எத்தனை ராசி பலன்கள் பார்த்தாலும் நமக்கு அது செட் ஆகவே ஆகாது. நாம முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ராசி பலன் நமக்கு ஒத்து வராது, கரெக்டான செயல்பாடுக்கு வராது. அப்ப யோக தசை தசா புத்திகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அவசியம் நடந்தே தீரணும் அப்படிங்கிறது தான். இது மட்டும் இல்லைங்க, நம்ம பிறந்ததனுடைய கரணத்தினுடைய கடவுள், அந்த அதிபதி ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருக்கிறாரா? நம்ம பிறந்த நாம யோகத்தினுடைய கிரகங்கள், ஆக யோகி அவயோகி அப்படிங்கிறவங்க எந்த பாவகத்துல இருந்து நமக்கு என்ன பலன் தரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இத்தனை விஷயங்களெல்லாம் இருக்கின்ற பொழுது ராசி பலன் அப்படிங்கிறது தெளிவான பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த கர்ணம், யோகம், யோகாதிபதிகள் இவங்களுடைய தசை தசாபுத்திகள் அவர்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற இடங்களை பொறுத்து அது சாதகமா பாதகமா அப்படிங்கிறத முடிவு பண்ணும். அந்த முடிவில் உங்களுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி வந்துட்டால் கண்டிப்பாக கோச்சார பலனும் ஜென்ம ஜாதக பலனும் இணைந்துதான் நமக்கு இந்த நற்பலனை செய்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்படியே நாம பார்த்தாலும் கூட, இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தாலும் கூட, இந்த மகர ராசியில 100க்கு 10 பேருக்கு இந்த பலன் கண்டிப்பாக பொருந்தி வரும். பாக்கி 90 பேருக்கு இந்த பலன் கண்டிப்பாக பொருந்தாது. அந்த 90 பேரு தான் இந்த ராசி பலன்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருப்பார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லை, பொய் சொல்லாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டு தள்ளுன்னு தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப சொல்லுங்க, ராசி பலன் எப்படி இருக்கும், ஜென்ம ஜாதக பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்ற பொழுது ராசி பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்தந்த மாதத்தில் அந்தந்த கிரகங்கள் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சிடும். அது நமக்கு ஜென்ம ஜாதகத்துக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது தான். எல்லா பேருக்கும் ஒத்துழைக்காது. அப்படிங்கிற பொழுது பொதுவான ஒரு ராசி பலனை நம்ம இதில் பார்த்துடலாம். மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, பாத சனியுடைய கடைசியில் இருக்கிறீங்க. பொதுவாகவே எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி ராகு அப்படிங்கிறலாம் வர்றபோது ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது கடுமையாக இருந்தாலும் போக போக நிறைய தனவரவு பணவரவை கொடுத்து நம்மளை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திருக்கக்கூடிய கிரகம் தான் இந்த சனி ராகு. 2ல் இருக்கின்ற பொழுது தனஸ்தானத்தில் இருந்தால் கண்டிப்பாக நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இப்போ தனஸ்தானத்தில் சனி பகவான். பணம் வரும், ஆனால் எப்படி வரும், அதை எப்படி நம்ம வச்சு வழிவகுத்துக்கிறது, எப்படி பணத்தை மறைச்சி வச்சு சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். அப்போ வக்ர சனி மிகுந்த நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்கும். 3ஆம் இடத்துல ராகு பகவான். கண்டிப்பாக இந்த ராகு பகவான் 3ல் இருக்கின்ற பொழுது சில நேரங்களில் நமக்கு முயற்சிகள் தடைப்பட்டாலும் பல நேரங்களில் நாம் அந்த முயற்சிகளில் முன்னேறி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை ராகு பகவான் கொடுத்துருவார். ஆசைகளின் நாயகன், அபிலாசைகளின் நாயகன், சூதாட்ட கிரகத்தின் ஒட்டுமொத்த நாயகன் இவர் தான்.
அப்போ 3ல் ராகு இருந்தால் ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குமாங்க? கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும், கிடைச்சே தீரும். அப்படின்ற பொழுது ஒரு நிமிஷம் இந்த ராகு புத்தியும் நமக்கு அந்த டயத்தில் கரெக்டாக நடக்குது அப்படின்னுட்டால் ஜென்ம ஜாதகத்தில் ராகு எந்த இடத்துல இருக்கிறார், அதனால் நமக்கு என்ன நன்மை அப்படிங்கின்ற பொழுது இந்த காலகட்டத்தில் அந்த ராகு நமக்கு ஒத்துழைப்பார். இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆக பொதுவாக சொல்லப்போனால் ராகு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். பணவரவில் திருப்தி ஏற்படுத்துவார். அதே சமயத்தில் இளைய சகோதரர்கள் அப்படின்ற வகையில் வந்து நமக்கு ஒரு பகைமையை வளர்த்து விட்டுருவார். அங்கே ஒரு ஒற்றுமையை கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர ராசிக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய், தனகாரகன், பூமிகாரகன். இவர் 4ல் இருக்கின்ற பொழுது என்ன செய்வார்? பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நமக்கு வண்டி வாகன ஸ்தானங்கள் இருக்கின்ற பொழுது, தாய் ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள் மூலமாக நமக்கு நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்தக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார். அப்போ அதில் நீங்கள் திருப்தி பட்டுக்கலாம். 5ஆம் இடத்துல குரு, கண்டிப்பாக முன்னோர்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறத, இது வரைக்கும் வில்லங்கங்கள் இருந்திருந்தாலும் அது இப்போ உங்களுக்கு வந்து தீரக்கூடிய காலகட்டம். தாராளமாக பிரச்சனை தீரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். புரியுதுங்களா? அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு சுபபலனை எதிர்பார்க்கலாம். 6ல் சுக்கிரன், சூரியன். இந்த 6ல் சுக்கிரன், சூரியன், இந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வந்து உங்களுக்கு யோகாதிபதி, பூர்வீக புண்ணியாதிபதி. அவர் முழு சுபர். இவர் 6ல் இருந்தால் என்ன பிரச்சனை வரும்? கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு குறையக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ பண வரவை கொடுப்பாங்க, அதில் கொஞ்சம் கடனையும் தீர்ப்பாங்க. இருந்தாலும் எதிர்பாலினம் அப்படிங்கிற அவர்கள் மீது வந்து ஒரு அதிகமான ஈடுபாடு வைக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த சுக்கிரன் உணர்த்துவார். அதனால் நமக்கு பணவரையும் கூட ஏற்படும். புரியுதுங்களா? அப்போது எதிர்பாலினத்தினோட மேலே கொஞ்சம் பார்த்து கவனமாக பேச்சுவார்த்தைகளை குறைச்சி இருக்கணும் அப்படிங்கிறதான். கூடவே சூரியன், அவர் 8ஆம் அதிபதி 6ல் இருக்கிறார். நன்மையா தீமையா? எதிர்பாராத நேரத்தில் பணவரவை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். அப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னாலும் சரி, ஒரு பட்டம், பதவி, பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவ ரீதியாக நமக்கு சில நேரங்களில் வந்து நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. சில நேரங்களில் வம்பு வழக்குகள் கூட நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கும். பாதகத்தை தராது அப்படின்னு. அதான் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது. ரொம்ப நாளாக பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும். அந்த பிரச்சனை திடீர்னு முடிஞ்சு போகும். அது உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும். அப்படி ஒரு அமைப்பில் இருக்கும். 7ல் புதன், அவர் 6ஆம் அதிபதி அவர் தான். பாக்கியாதிபதியும் அவர் தான். அவர் உங்களுக்கு யோகாதிபதி. அவர் 7ல் இருந்தால் நண்பர்கள் வகையில் நல்ல லாபம் இருக்கும். மனைவியின் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பிஸ்னஸ் ரீதியாக முதலீடு பண்ணவங்களுக்கு, ஏற்கனவே முதலீடு பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த முதலீடுகளுக்கு ஒரு நல்ல நற்பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல கேது, பாக்கியஸ்தானத்தில் 12, 13, 14ஆம் தேதிகள், ஜூலை 12, 13, 14ஆம் தேதியில் வந்து சந்திரன் வந்து கேதுவோடு இணைவார். அப்போ சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்துருவார். தேவையில்லாத பயத்தை கொடுப்பாங்க, தேவையில்லாமல் சிந்திக்க வைப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு அதை பெருசாக நினச்சி விரிவாக்கம் பண்ணிக்கிட்டு அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற மன பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். உடல் ரீதியாக கூட ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டால் ஏதாவது பெருசாகி நம்மளை அப்படி பண்ணிடுமா இப்படி பண்ணிடுமா, நோய் முற்றிடுமா அப்படின்லாம் கொஞ்சம் நினைக்க வேண்டிய ஒரு பயத்தை கண்டிப்பாக வந்து மனக்குழப்பத்தை வந்து இந்த சந்திரன் கேது கொடுப்பாங்க. இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கின்றதுனால கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து விடுபட்டுடலாம். புரியுதுங்களா? ஆக இந்த விதத்தில் பார்க்குற போது சனி வக்ரம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற போது தெளிவான மன சிந்தனை இருக்கும், தைரியம் கூடும், தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். அப்போ அந்த வக்ர பயிற்சி காலம் முழுவதும் மகர ராசிக்காரர்களுக்கு முழு யோகமே, முழுக்க முழுக்க நல்ல யோகம். அப்போ இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எதிர்பார்த்த கூடிய அமைப்பில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அப்போ இந்த மகர ராசி நண்பர்களுக்கு வந்து விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமான சாதனைகளை எல்லாம் படைக்கக்கூடிய வகையில் நீங்கள் இருப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். காதல் விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. காதல் திருமணம் செய்துக்கிட்டவங்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. லாபம் அப்படிங்கிற ஒரு
தன்மை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். அது வந்து இந்த மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம், இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது வந்து மிக மிக அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அது என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறத விட மொத்தமாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதில் நம்ம வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆற்றல் மிகுந்த மாதம், ஒரு தைரியமான மாதம், ஆதாயமான மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு. மீண்டும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்த்து இன்னமும் நீங்கள் தெளிவான ஒரு மனநிலைக்கு வரலாம். நீங்கள் ஜாதக பலன் பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய தொடர்பு எண்ணான 93 639 79 179 இந்த எண்ணிற்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஜாதகத்தை பார்த்துட்டு நமக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்குதா, நம்ம செய்கிற வேலை நமக்கு ஒத்துழைக்குமா, இல்லை நம்ம செய்கிற தொழில் நமக்கு ஒத்துழைக்குமா, அதில் வளர்ச்சி பெறலாமா, எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்துமே நம்ம ஜாதகத்தின் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அப்போ ராசி பலனை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஒரு ஒரு பொதுவான பலன். நிறைய நண்பர்கள் லாட்ரியிலலாம் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கேட்குறாங்க. எனக்கான அதிர்ஷ்ட நம்பர்கள் சொல்லுங்கள், அதிர்ஷ்ட தேதிகள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. சொல்லிடலாம். ஆனால் யோக தசைகள் வேணுமே, கிரகங்கள் ஒத்துழைக்கணுமே. ஏன் பணத்தை வீண் விரயம் பண்ணணும்? அதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா? அந்த மாற்று வழியில் போகலாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் வந்து நம்பரை சொல்லிவிட்டு நீ போய் வாங்கலாம், உனக்கு பணம் கிடச்சிடும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சரியாக நடக்கும்? பொதுவாக நல்ல எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அதிர்ஷ்ட எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அதிர்ஷ்ட தேதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நாட்கள் வந்து நட்சத்திர பலம், கிரக பலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதற்கு சுய ஜாதகங்கள் கண்டிப்பாக ஒத்துழைக்கணும். அது ஒத்துழைக்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு வீண் விரயம் தான் ஆகுமே தவிர நல்ல வரவு அப்படிங்கிறது இருக்காது, சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அதனால் நண்பர்களே, ராசி பலன் அப்படிங்கிற ஒரு பொதுவான விஷயம். அதனால் சுயஜாதக பலன்களையும் சேர்த்து பார்த்து பயனடைய வேண்டும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.